மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்த ஃப்ரெஷ்ஷான மீனை வந்து மசாலா தடவி பொரிக்கணும்னு முடிவு பண்ணி நானும் மசாலாவை ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். மல்லித்தூள், மிளகாத்தூள், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் ஆயிலு எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சாச்சுங்க மசாலாவை. மீனில் மசாலா ஃபுல்லாக பரவுறதுக்காண்டி மீனில் சின்ன சின்ன ஸ்லைஸை வந்து போட்டு மசாலாவை ஃபுல்லாக மேரினேட் பண்ணி அதை நல்லா ஊறுற மாதிரி வந்து எல்லா இடத்தையும் அப்ளை பண்ணி கடைசியில் என்ன பண்ணேன், அதை ஃப்ரிட்ஜுக்குள்ளே தூக்கி ஊற வச்சுட்டேன். ஃபைனலாக எண்ணெய் காய வச்சு முதல்ல கருவேப்பிலைய போட்டேன். ஏன்னா கருவேப்பிலைய போட்டால் மீனில் வந்து ஒரு சூப்பர் ஃப்ளேவர் கிடைக்கும். நீங்கள் சாதா எண்ணெயில் பொரிக்கிறத விட இதுவே வந்து ஒரு தேங்காய் எண்ணெயில் வந்து மீனை வந்து பொரிச்சு பாருங்கள். அதோட மணமும் டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்கும். இது போல் தகவலை தெரியறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே ஒரு லைக்கும் பண்ணிக்கோங்க. ஊற வச்ச மீனை ஒவ்வொரு துண்டாக எடுத்து எடுத்து ஒவ்வொரு ஷிஃப்ட்டாக வந்து ஒரு 3 ஷிஃப்ட்டுக்கு வந்து பொரிச்சு ஃபுல்லாக எடுத்து வச்சிட்டாங்க. ஒரு சைடு மீன் பொரிப்பு, இன்னொரு சைடு அதுவே மண்டை குழம்பும் ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக நம்ம செஞ்ச மீனை எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்தா சும்மா கார சாரமாக உப்பு கிப்புலாம் கரெக்டாக வந்து வேறு லெவலில் மிரட்டி விட்டு